மினாசான் டோமோ கொனிச்சிவா. இனி காஞ்சி எளிது இந்த பகுதியில நம்ம பார்க்க போற சில காஞ்சிஸ் பாத்தீங்கன்னா கீ அப்படிங்கிற ரிலேட்டட் காம்பினேஷன் காஞ்சிஸ். சோ இந்த லிஸ்ட தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற காஞ்சி கிமோச்சி, அதாவது ஃபீலிங்கோட காஞ்சி. சோ இதோட குன்யோமி உன்யோமி மொச்சி, அதோட குன்யோமி உன்யோமி ரீடிங் எல்லாம் இங்க கொடுத்துருக்கேன். இந்த காஞ்சி வரையும் விதமும் இங்க இருக்கு. சோ எப்பவுமே காஞ்சியை நம்ம ஒரு கதையோட பார்த்தா ஈஸியா புரிஞ்சுக்கலாம் இல்லையா? சோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா கிமோச்சி அப்படிங்கிற இந்த மொச்சி அப்படிங்கிறது ஒரு பொசஸிங், சம்திங் வி பொசஸ், சம்திங் வி ஹோல்ட். சோ கிமோச்சி அப்படின்னு அதை காம்பினேஷனா பார்க்கும்போது நம்ம ஒரு நல்ல ஃபீலிங்கோ இல்ல ஹார்ட் ஃபீலிங்ஸோ பொசஸ் பண்ற மாதிரி இந்த காஞ்சியை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா கிமோச்சில வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் இங்க காமிச்சிருக்கேன். சோ இதுதான் இந்த காஞ்சியோட ஒரு மீனிங். பார்க்க போற காஞ்சி கிபுன். இதுவும் ஒரு மூட குறிப்பிடுற ஒரு காஞ்சி தான். சோ கி அப்படிங்கிறது எப்பவுமே அந்த ஃபீலிங்கை குறிப்பிடுற ஒரு காஞ்சி. சோ அதோட எது சேர்ந்தாலும் something which connects to the heart, ஒரு மூட் சொல்ற மாதிரி ஒரு காஞ்சி. சோ கிபுன் அப்படிங்கிறது மூட குறிக்கிற காஞ்சி. சோ இதோட குன்யோமி உன்யோமி ரீடிங்கும் இங்க இருக்கு அண்ட் இத வரையும் விதம் இங்க இருக்கு. சோ கிபுன் அப்படிங்கறதும் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் மூட்ஸ் அப்படிங்கறத குறிப்பிடுறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டென்கி, எலக்ட்ரிசிட்டி. சோ இதுல பாத்தீங்கன்னா டென் அப்படிங்கிறது எலக்ட்ரிக், அது கனெக்டிங் காஞ்சி. சோ எலக்ட்ரிசிட்டி வந்தா நம்மளுக்கு எப்பவுமே வெளிச்சம் இருக்கும் அப்படிங்கறத குறிப்பிடுற காஞ்சி தான் இந்த டென்கி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கூகி, அதாவது ஏர் அட்மாஸ்பியர் அப்படிங்கிற ஒரு அதை வெளிப்படுத்துற, அதனால நம்ம வெளிப்படுத்துற ஒரு ஃபீலிங். சோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காஞ்சி சொராவோட காஞ்சி. சோ சொரா அப்படிங்கிறது ஸ்கையை குறிப்பிடுற காஞ்சி. சோ ஒரு ஸ்கை பார்த்தா நம்ம ஏர் அட்மாஸ்பியர் எவ்வளவு ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்குமோ அதை காமிக்கிற காஞ்சி தான் இந்த கூகி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யாருக்கி. யாருக்கி அப்படிங்கிறது மோட்டிவேஷனை குறிப்பிடுற காஞ்சி. சோ ஏதாவது ஒண்ணு பார்த்தா நம்மளுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் மோட்டிவேஷன் கிடைக்கும். யாரோ ஒருத்தர் நம்மள மோட்டிவேட் பண்ணி லைஃப்ல மேல உயர ஹெல்ப் பண்றாரு அப்படிங்கிற குறிப்பிடுற மோட்டிவேஷனை குறிப்பிடுற காஞ்சி தான் இந்த. அடுத்தது பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கு நோட்டீஸ் சம்திங் ஆர் கியோட்சுகேரு டு டேக் கேர் ஆஃப் சம்திங், அந்த மாதிரி குறிப்பிடுற காஞ்சி. சோ இதுல பாத்தீங்கன்னா the first காஞ்சி again key தான். சுக்கு அப்படிங்கிறது ஒரு attach or connected to அந்த மாதிரி இருக்கிற காஞ்சி. சோ கிட்ஸுக்கு அப்படின்னா எதையோ ஒண்ணு நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம நோட்டீஸ் பண்றோம், அதை நம்ம நோட்டீஸ் பண்றோம். சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த சுக்குல பாத்தீங்கன்னா ரெண்டு அட்டாச் பண்ற மாதிரி இருக்கு. சோ கிட்ஸுக்கு அப்படின்னா ஏதோ ஒரு ஃபீலிங்க கூட நம்ம கனெக்ட் பண்றோம், அந்த மாதிரி குறிப்பிடுற காஞ்சி. அதே மாதிரி கியோட்சுகேரு அப்படின்னா நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறது, டேக் கேர் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி காஷன் பண்றது, அந்த மாதிரி குறிப்பிடுற காஞ்சி தான் இந்த கியோட்சுகேரு. சோ இந்த மாதிரி இப்போ டிஃபரண்ட் காஞ்சிஸ் நீங்க கீ ரிலேட்டட் காஞ்சிஸ் பார்த்திருப்பீங்க. உங்களால இந்த கதையோட இந்த காஞ்சிஸ் ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை ஜமாதா, சைனோரா.